கோவை அவிநாசி மேம்பாலத்தின் இறுதிக்கட்ட பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. ஹோப் காலேஜ் பகுதியில் மேம்பால இணைப்பு பணி நடைபெற உள்ளதால் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டு கோவை மாநகர காவல்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கோவை அவிநாசி சாலையில் உப்பிலிபாளையம் முதல் கோல்ட்வின்ஸ் வரை 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட மேம்பாலம் கட்டுமான பணி துவங்கப்பட்டு தற்போது முடிவடையும் தருவாயில் உள்ளது. அதன் இறுதிக்கட்டமாக ஹோப் காலேஜ் பகுதியில் ரயில்வே பாலத்தின் மேல் இரும்பு மேல்தளம் அமைத்து மேம்பாலத்தை இணைக்கும் பணி நடைபெற உள்ளது. இப்பணிகள் காரணமாக ஜூலை 9ஆம் தேதி இரவு முதல் 13ஆம் தேதி இரவு வரை தினமும் இரவு 11 மணி முதல் காலை 6 மணி வரை பயணியர் மில் சந்திப்பு முதல் கோவை மருத்துவக் கல்லூரி வரை இருபுறமும் அனைத்து வாகனங்களும் செல்ல தடை விதிக்கப்படுகிறது. எந்தெந்த பகுதிகளில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்படுகிறது என்று பார்க்கலாம். நகரிலிருந்து வெளியே செல்லும் வாகனங்கள், கனரக வாகனங்கள், வெளியூர் பேருந்துகள் மற்றும் ஆம்னி பேருந்துகள், கோவை மாநகரில் இருந்து வெளியே செல்லும் கனரக வாகனங்கள், ஆம்னி பேருந்துகள் உட்பட அனைத்து பேருந்துகளும் லட்சுமி மில் சந்திப்பில் இருந்து வலதுபுறமாக திரும்பி ராமநாதபுரம், சிங்காநல்லூர், ஒண்டிப்புதூர் வழியாக எல்என்டி பைபாஸ் ரோடு வழியாகவோ அல்லது ஜிபி சிக்னல், கணபதி, சரவணம்பட்டி, விளாங்குறிச்சி, காலப்பட்டி வழியாகவோ அவிநாசி சாலை அடைந்து செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்லலாம். இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள், நகரிலிருந்து வெளியே செல்லும் அனைத்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் பயணியர் மில் சந்திப்பில் இடதுபுறம் திரும்பி ரெட்டிக்கடை மைதானம், காந்தி மாநகர், தண்ணீர் பந்தல், டைட்டில் பார்க் வழியாக சென்று அவிநாசி சாலையை அடையலாம். மாநகருக்குள் வரும் கனரக வாகனங்கள், வெளியூர் பேருந்துகள் மற்றும் ஆம்னி பேருந்துகள், கோவை மாநகருக்குள் வரும் கனரக வாகனங்கள், ஆம்னி பேருந்துகள் உட்பட அனைத்து பேருந்துகளும் தொட்டிப்பாளையம் பிரிவிலிருந்து வலதுபுறம் திரும்பி தொட்டிப்பாளையம், காலப்பட்டி, விளாங்குறிச்சி, சரவணாம்பட்டி வழியாகவோ அல்லது சித்ரா சந்திப்பில் யூ-டர்ன் செய்து காலப்பட்டி ரோட், 4 ரோட், விளாங்குறிச்சி, சரவணம்பட்டி வழியாகவோ அல்லது நிலம்பூரிலிருந்து எல்என்டி பைபாஸ் ரோடு வழியாக சிந்தாமணி, புதூர், ஒண்டிப்புதூர், சிங்காநல்லூர், ராமநாதபுரம் வழியாகவோ நகருக்குள் வரலாம். இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள், கோவை மாநகருக்குள் வரும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் சித்ரா சந்திப்பு அல்லது கொடிசியா சந்திப்பு அல்லது சிஎம்சி சந்திப்பில் வலதுபுறம் திரும்பி டைட்டில் பார்க், தண்ணீர் பந்தல், காந்தி மாநகர், ரொட்டிக்கடை மைதானம், பயணியர் மில் வழியாக அவிநாசி சாலையை அடைந்து நகருக்குள் வரலாம். சிங்காநல்லூர் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் அவிநாசி சாலையில் வராமல் எல்என்டி பைபாஸ் ரோட், சிந்தாமணி, புதூர், ஒண்டிப்புதூர் வழியாக சிங்காநல்லூரை அடையலாம். சிங்காநல்லூரில் இருந்து ஹோப்ஸ் வழியாக நகருக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் பெர்க்ஸ் பள்ளி, ஜிவி ரெசிடென்சி, ஃபன்மால் வழியாக பயணியர் மில் சந்திப்பை அடைந்து காந்தி மாநகர், தண்ணீர் பந்தல் வழியாக அவிநாசி சாலையை அடைய வேண்டும். அல்லது ஒண்டிப்புதூர், எல்என்டி பைபாஸ், நிலம்பூர் வழியாக அவிநாசி சாலையை அடையலாம். இந்த போக்குவரத்து மாற்றங்கள் ஜூலை 9ஆம் தேதி இரவு முதல் 13ஆம் தேதி இரவு வரை தினமும் இரவு 11 மணி அளவிலிருந்து காலை 6 மணி வரை செயல்படுத்தப்படும். எனவே மேம்பால இணைப்பு பணியின் காரணமாக செய்யப்பட்டுள்ள இந்த இரவு நேர போக்குவரத்து மாற்றத்திற்கு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் ஒத்துழைப்பு கொடுத்து போக்குவரத்து மாற்றத்திற்கு ஏற்ப தங்களது பயண வழித்தடங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.